நீங்கள் படிச்சிங்களே வசனம், வாதுமை என்ன கொடுத்துச்சான் கடைசியா? அந்த பழத்தை சாப்பிட முடியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? anyone knows அந்த பழத்தை உங்களால் சாப்பிட முடியுமா? we can't eat. இதுதான் வாதுமை மரத்தோட என்னது பழம். இந்த பழம் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இது, அப்படியே கடிச்சு என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம் போல தோணும். ஆனால் இதை நம்ம பல்லாலேயோ நம்ம கையாலேயோ என்ன பண்ண முடியாது, டேக் பண்ண முடியாது. அப்புறம் வெறும் கையால் இதை என்ன பண்ண முடியாது, கட்டு பண்ண முடியாது. அதில் இருக்கிற சாயம் அவங்க கையில் ஏறிச்சுன்னா அவங்க கையை விட்டு என்ன பண்ணாது, போகாது. இன்றைக்கி ஆண்டர் கொடுக்குற ஃப்ரூட்டை அவுட் டு ஆக்டிவேட்னா இந்த அளவுக்கு இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு முனிப்புள்ள மேய்ஞ்சி தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்குன்னு இங்கேருந்து சபையை விட்டு வெளியே போயிடலாம்னு நினைக்கிறோம். இட்ஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் who God is. ஆண்டர் ஒரு நேமை யூஸ் பண்ணுறாருன்னா சும்மா யூஸ் பண்ணல. அவர் யாருனாச்சும் மாற்ற என்ன பண்ணிருக்கலாம், ஆப்பிள்னு கொடுத்துருந்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே பெருச்சமா கடிச்சோமா ஜாலியாக பாவம் செஞ்சோமா போய்கிட்டே என்ன பண்ணலாம், ஆதாம் ஏவாள் மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த வாதுமைன்ற அந்த நட்ஸை நீங்கள் எடுக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. தேவனாகிய கர்த்தர் வச்ச மேன்மை எதுக்குள்ளே இருக்குன்னா உடைக்கிற அனுபவத்தில் என்ன பண்ணுது. நீங்களும் நானும் எப்படி தெரியுமா இருக்கிறோம், ஆப்பிள்ன்ற அனுபவத்துக்குள்ளேயே வரும். வந்தவொடனே சாஃப்டாக பட்டர் தடவி எனக்கு எல்லாமே என்ன பண்ணிடணும், கிடைச்சிடணும். ஆண்டவர் யார் என்று அறியறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த வாதுமை மரத்தோட பழத்தோட கொட்டையை we need to have a tool. என்னது, அதை சுத்தியத்தை அடிச்சிங்கன்னா உலகத்து ஃபுல்லாக என்ன ஆகிடும், ஆசீர்வாதம் என்ன ஆகிடும். இன்றைக்கி ஆண்டர்கிட்ட வந்து அதை எவ்வளோ பக்குவமாய் அதை எடுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டேன்.